ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஒர்க் புக்கில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம மேக்ஸ் ஒர்க் புக்கில் ஃபஸ்ட் லெசன் அப்லோட் பண்ணியாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய லெசன் செகண்ட் லெசன் எண்கள் பற்றின லெசன் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாமா? பாருங்கள், மணிகளை எண்ணி எழுதுகன்னு சொல்லி கேட்டுருங்களா. மணிகளை கவுண்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு வரிசைக்கு 10 மணிகள் இருக்குது. அப்போ ஒரு வரிசையில் 10, இங்கே 2 வரிசை இருக்குது. அப்போ 20 மணி வரிசை இருக்குது. இங்கே தனித்தனியாக எத்தனை மணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 மணிகள் இருக்குது. அப்போ 20 கூட்டல் 6 அப்படின்னா 26. சரிங்களாப்பா? அடுத்து பாருங்கள், இங்கே எத்தனை மணி வரிசைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5, இப்போ 50. ஒரு மணி வரிசைக்கு 10னா 5 மணி வரிசைக்கு 50 கூட்டல் 1 2 3 4 5 6, அப்போ 56. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இருக்கா, 4 மணி வரிசைகள். இப்போ 40 தனித்தனியாக இருக்கக்கூடியது 3 6 7 இருக்குது. சரிங்களா? அப்போ 47. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு மணி வரிசையிலையும் 10 மணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களா. இதில் இந்த பாக்ஸில் மொத்தம் எத்தனை மணி வரிசைகள் இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 மணி வரிசைகள் இருக்குது. அப்போ ஒரு மணி வரிசைக்கு 10னா பைத்தா 100 தானே. இப்போ இந்த ஒரு பாக்ஸில் எத்தனை மணிகள் இருக்கும்? 100 மணிகள் இருக்கும். இங்கே பாருங்கள், தனியாக எத்தனை இருக்குது? 5 மணிகள் இருக்கா. அப்போ 100 கூட்டல் 5 அப்படின்னா 105. சரிங்களாப்பா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் 100 மணிகள் தானேப்பா இருக்கும். 100, இங்கே ஒரு 100, இங்கே ஒரு 100, அப்போ 300 இருக்கா. 300 கூட்டல் இங்கே தனித்தனியாக எத்தனை இருக்குது? 1 2 3 4 5, 5 மணி வரிசைகள்னால் 50. தனியாக இருக்கக்கூடிய மணிகள் 1, அப்போ 351. சரிங்களாப்பா? அடுத்து எண்ணிற்கேற்ப மணிகளை வரைகன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா. பாருங்கள், இங்கே 174. இது உங்களுக்கு தெரியும், 1கள் 10கள் 100கள். அப்போ 1கள் இடத்துல 4 மணிகள், 10கள் பிளேஸில் 7 மணிகள், 100களில் ஒரே ஒரு மணி. அது மாதிரி 208. இப்போ 8 1களில் 8 மணிகள், 10களில் பாருங்கள் 0 தான், எதுவுமே வரையக்கூடாது. 100களில் 2 மணிகள். அடுத்து 310க்கு 1களில் 0 எதுவுமே கிடையாது. 10களில் ஒரே ஒரு மணி, 100களில் 3 மணிகள். அடுத்து பாருங்கள், 389ல் 9 மணிகள். இங்கே 1களில் 9 மணிகள்ப்பா. இங்கே பாருங்கப்பா, இங்கே 1களில் 9 மணிகள் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அது மாதிரி 10கள் இடத்துல 8 மணிகள். 1 2 3 4 5 6 7 8. 100களில் 3 மணிகள் தான் இங்கே வரணும். இது வராது. இங்கே 100களில் 1 2 3 மணிகள் இங்கே ட்ரா பண்ணிக்கிறோம். சரிங்களா? 389. அது மாதிரி 690 பாருங்கள், 1களில் எதுவுமே இருக்கக்கூடாது. 10களில் 9 மணிகள், 100களில் 6 மணிகள். அதே மாதிரி 1000 அப்படின்னா 1கள் 10கள் 100கள், இது 1000. ஆமாம் தானேப்பா? இப்போ 1கள்லேயும் 0 தான், 10கள்லேயும் 0 தான், 100கள்லேயும் 0 தான். 1000ல் மட்டும் ஒரே ஒரு மணி. இப்போ இங்கே 0னா எதுவுமே பண்ணக்கூடாது. நம்பர் இருந்தால் தான் இங்கே மணிகளை நம்ம வரைய முடியும். அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா 1000 அப்படின்ற இடத்துல இருக்குன்னா அந்த அதில் எத்தனை மணிகள் இருக்கோ அதை நம்ம வரையணும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த மணிகள் குறிக்கும் எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கன சதுரத்தில் எத்தனை மணிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 மணிகள் இருக்கும். ஆமாம் தானே? இங்கே 1 2 3 4 கன சதுரம் இருக்குது. அப்போ 4 × 1000 4000. சரிங்களா? அடுத்து 999க்கு அடுத்த எண்ணை குறிக்கும் ஆணிமணி சட்டம். 999க்கு அடுத்த எண் எதுனா 1000 தான். சரிங்களா? 1000ஐ கொடுக்கக்கூடிய ஆணிமணி சட்டம் இப்போ தான் பார்த்தோம்ல. 1000க்கு எல்லாம் 1கள் 10கள் 100கள் எதுவும் வராது. 1000ல் மட்டும் ஒரு மணி. அதே தானே இங்கே இருக்குது. அப்போ இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 4000 5000 6000. இதில் இந்த விடுபட்ட எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், 4000 5000 6000ன்னு அடுத்து 7000 வரும். அதுக்கடுத்து 8000 கொடுத்துட்டாங்களா. அப்போ 7000. மிகச்சிறிய 4 இலக்க எண் எதுனா 1000. 1999க்கு அடுத்து வரக்கூடிய எண் 2000. அடுத்து பாருங்கப்பா, எண்ணிற்கேற்ப மணிகளை வரைந்த அட்டவணையை நிரப்புக. இங்கே என்ன எண் கொடுத்துறாங்க? 395. அப்போ 100களில் 5, 10களில் 9, 1களில் 5, 10களில் 9, 100களில் 3. அப்போ 3இன் இடமதிப்பு அப்படின்னா 100களில் தானே பாருங்க 3. இங்கே பாருங்கள், 1கள் 10கள் 100கள், 3 100களில் இருக்குது. அது 3இன் மதிப்பு 300. சரிங்களா? அதே மாதிரி தான் மதிப்பு என்ன, இடமதிப்பு என்னன்னு சொல்லி எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய 138ல் 1களில் 8, 10களில் 3, 100களில் 1. இப்போ 10களில் தான் 3 இருக்குது. அதோட இடமதிப்பு 10கள், அதோட மதிப்பு 30. அதே மாதிரி 243 பார்த்தீங்கன்னா 1களில் 3, 10களில் 4,
100க்கல்ல 2, 3 இட மதிப்பு 1க்கள், முக மதிப்பு 3 தான். ஏன்னா 3 தானேப்பா. அதுக்கடுத்து பாருங்கள், சரி 3 மதிப்பு 3. 364 அப்படின்ல 4 வந்து 1க்கள், 6 வந்து 10க்கள், 3 வந்து 100க்கள். அப்போ இட மதிப்பு 3 வந்து 100க்கல்ல இருக்குது. அப்போ 300 அதோட மதிப்பு. சரியானது வண்ணமிடுகன்னு கேட்டிருக்காங்களா? பாருங்கள், 189 8இன் இட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. 8 எந்த இடத்துல இருக்குது? 10க்கள் பிளேஸில் இருக்குது. 356 6இன் இட மதிப்பு 6 வந்து 1க்கல்ல இருக்குது. 514 5இன் இட மதிப்பு 5 வந்து 100க்கல்ல இருக்குது. அடுத்து 729 7இன் இட மதிப்பு 7 வந்து 100க்கல்ல இருக்குது, 700. அடுத்து 189 8 மதிப்பு 8 எந்த இடத்துல இருக்குது? 10க்கல்ல இருக்குது. அப்போ 80. 8 × 10னா 80 தானே. சரி, அடுத்து விடையெளின்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். 2138 3இன் இட மதிப்பு 3 எந்த இடத்துல இருக்குது? நமக்கு இப்படி எழுதி பார்த்துக்கலாம். திரளாட்டி 1க்கள், 10க்கள், 100க்கள், 1000. இதில் வந்து 3 வந்து 10க்கல்ல இருக்கா? அப்போ 10க்கள். அது மாதிரி 1379 அதிக மதிப்பு கொண்ட இலக்கம் எது? அதிக மதிப்புனாலே 1 தான். என்னன்னா 1க்கள், 10க்கள், 100க்கள், 1000. அதிக மதிப்பு எதுப்பா? 1000 தானே. அப்போ 1. அதோட இலக்கம் வந்து 1. பார்த்தீங்கன்னா 4156 4இன் இட மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. இட மதிப்புனா 1000ங்கள். 4 எந்த இடத்துல இருக்குது? 1000. அடுத்து 9876 9இன் மதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இட மதிப்பு வேறு, மதிப்பு வேறு. இட மதிப்புனா அது 1க்கல்லா, 10க்கல்லா, 100க்கல்லா, 1000மா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 1000னா 1000ங்கள்னு சொல்லி எழுதிடலாம். மதிப்பு அப்படின்னா இந்த 0 போடணும். இப்போ 9ன்னு போட்டு அதுக்கடுத்து எத்தனை ஸ்தானம் இருக்கோ அத்தனை 0. 1 2 3 ஸ்தானம் இருக்கோ, அப்போ 3 0. அப்போ இதுதான் மதிப்பு. சரிங்களா? அதே மாதிரி 5154 இதில் 5இன் மதிப்புகளுக்கு இடையே என்ன வேறுபாடு? பாருங்கள், 5 வந்து 1000த்துலேயும் இருக்குது, 10க்கள்லேயும் இருக்குது, 1000ங்கள்லேயும் இருக்குது, 10க்கள்லேயும் இருக்குது. இப்போ பாருங்கள், மதிப்புன்னு கேட்டிருக்காங்க. 5இன் மதிப்புகளுக்கு இடையே வேறுபாடு. இப்போ இந்த 5இன் மதிப்பு எவ்வளோ வரும்? 5000 வருமா? அதே மாதிரி இந்த 5இன் மதிப்பு 10க்கல்ல இருக்கா? அப்போ 50. இதோட வேறுபாடு அப்படின்னா நம்ம கழிக்கணும். கழிச்சோம்னா எவ்வளோ வரும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, இங்கே 0ல் 5 போகாது. இங்கே இருந்து ஒன்று கடன் வாங்கினா இங்கே 9000, இங்கே 10,000, 10ல் 5 பர்சன்ட் 5, இங்கே 9, இங்கே 4. இப்போ 4950. இதுதான் இதோட ஆன்சர். சரிங்களா? இதோட வேறுபாடு கேட்டிருக்காங்களா, அதனால். அடுத்து பாருங்கள், பேருந்துகளில் உள்ள வழித்தட எண்ணை விரித்து எழுதி என் பெயரை எழுதுக. பாருங்கள், 95 விரிச்சு எழுதுங்கன்னா 90 கூட்டல் 5 இப்போ 95. 127 100 கூட்டல் 20 கூட்டல் 7 127 தானே. அதோட என் பெயர் 127. பாருங்கள், 150 100 கூட்டல் 50 150. 250 200 கூட்டல் 50 250. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த மணிகள் குறிப்பிடும் எண்ணின் விரிவாக்க வடிவம் எதுன்னு கேட்டிருக்காங்களா? பாருங்கள், இது எத்தனை இருக்குது? ஒவ்வொருலையும் 100 100ஆக இருக்கா? மொத்தம் எத்தனை பாக்ஸு? 1 2 3 4 பாக்ஸு. இங்கே தனித்தனியாக இருக்கக்கூடியது 40. 4னா 40 400. தனித்தனியாக இருக்கக்கூடியது 6. அதுதான் விரிவாக்க வடிவம். 400 கூட்டல் 6. 657 என்ற எண்ணின் விரிவாக்க வடிவம். விரிவாக்க வடிவம்னு ஒன்றும் இல்லைப்பா. அந்த நம்பர் போட்டு அதுக்கு அடுத்து எத்தனை இலக்கங்கள் இருக்கோ 0 போட்டால் முடிஞ்சு போச்சு. 600 கூட்டல் 50 கூட்டல் 7 909. இதன் 800 909. 600 கூட்டல் 6 இதன் திட்ட வடிவம் 606. 875 விரிவாக்க வடிவம் 800 கூட்டல் 70 கூட்டல் 5. சரிங்களா? அடுத்து பாருங்கள், சரியான விடைக்கு நிழலிடுக. 1357 இவ்வாறு எழுதலாம். எவ்வாறு? 1000 கூட்டல் 300 கூட்டல் 50 கூட்டல் 7. அடுத்து கீழ்காணும் மணிகளை குறிப்பிடும் எண் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், இங்கே 100 இருக்கா? கூட்டல் இங்கே ஒரு 100ஆ? 200 ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்து சரி 1000ப்பா. நான் 100 100 பட்டு 2000. இங்கே 1000 இங்கே 1000. இதுதான் 100. இங்கே 1 2 3. இப்போ 300. 2000 அப்புறம் ஒரு 300ஆ? அதுக்கடுத்து பாருங்கள், எத்தனை மணி 10க்கள் இருக்குது? 1 2 3 4 5 6 7. 7 10க்கள் 70. தனியாக இருக்கக்கூடியது 6. சரிங்களா? இதெல்லாம் கூட்டினீங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 2376. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஆணிமணி சட்டம் குறிப்பிடும் எண் பெயர். ஆணிமணி சட்டத்தில் பாருங்கள், 1000ல் 3 மணிகள் இருக்குது. 100க்கல்ல இல்லை, அப்போ 0. 10க்கல்ல 1 1. 1க்கல்ல 2 இருக்குது, அப்போ 3012. இங்கே இருக்கு 3012. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 6788. இதன் 800 6788. இதுதான்ப்பா. அடுத்து 100க்கள் இட மதிப்பில் 3 என்ற இலக்கம் இடம்பெற்ற எண் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 100க்கல்ல 3 என்ற இந்த இடத்துல தானே. இதன் 100க்கல்ல 3 என்ற எண் வந்து இடம்பெற்றிருக்கு. பாருங்கள், 1க்கள் 10க்கள் 100க்கள் 1000. 3 வந்து 100க்கல்ல இடம்பெற்றிருக்கு.
அடுத்து பாருங்கள், வரும் காசொலியில் எழுத்தால் எழுத வேண்டிய தொகை எதுன்னு கேட்டிருக்காங்க. காசொலியில் 5775 இருக்கா, நம்ம எப்படி எழுதலாம்? 5775 இதை தான் எழுதணும் காசொலியில். அடுத்து பாருங்கப்பா, எண்களை ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எழுதுக. ஏறு வரிசையும் தெரியும், இறங்கு வரிசையும் நமக்கு தெரியுதுல்ல. ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய எண்ணிற்கு போகுது, இறங்கு வரிசைனா பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணுக்கு வருவது. பாருங்கள், இந்த நிறைய எண்கள் கொடுத்துருக்காங்க. இதில் சிறிய எண் எதுனா 4, அதுக்கடுத்து சிறிய எண் 89, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 240, அப்புறம் 378, அதுக்கடுத்து 480. இந்த மாதிரி எழுதிட்டோம் அப்படின்னா இறங்கு வரிசைன்னு பார்த்திங்கன்னா இதிலேருந்து பெரிய எண்ணிலேருந்து சின்ன எண்ணுக்கு வர்றது. பாருங்கள், அப்படியே ரிவர்ஸில் வரலாம். 480, 378, 240, 89, 4. இந்த மாதிரி தான் ஏறு வரிசை இறங்கு வரிசை ஒவ்வொருதுலையும் எழுதணும். பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா ஏறு வரிசை 44, 96, 253, 323, 499. அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க, இறங்கு வரிசை ஆயிடுச்சு. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய ஏறு வரிசை பார்த்திங்கன்னா 218, 219, 354, 396, 500. அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா இறங்கு வரிசை. இந்த இதை நீங்களாக பார்த்து செய்யுங்க, சரிங்களா? ஒன்ஸ் அகைன், உங்களுக்கு ஏறு வரிசை இறங்கு வரிசை தெரியும் அப்படின்னா இதை நீங்கள் பார்க்காமலேயே செஞ்சிடலாம். ஓகேவாப்பா? அடுத்து பாருங்கள், எண்களை வரிசைப்படுத்தி எழுதி சரியான வரிசை முறையை டிக் செய்க. பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த 6 மார்க் கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இந்த பகுதி வந்து பெருசாக இருக்கா, அப்போ பெரிய எண்ணுன்னு அர்த்தம். இந்த பகுதி வந்து குட்டியாக குறுகலாக இருக்கா, அப்போ இது வந்து சிறிய எண். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடு பெரிய எண் எழுதணும், இந்த சைடு சிறிய எண் வரணும், சரிங்களா? அப்போ இங்கே பெரிய எண், இதில் வந்து எது பெரிய எண்ணாக இருக்குன்னா இதுதான் பெரிய எண், அப்போ அதுதான் இங்கே எழுதணும். அடுத்த பெரிய எண் எது? இதுதான். அதுக்கு அடுத்தது 51, அதுக்கு அடுத்தது வந்து 15. அப்போ இது எந்த இதில் இருக்குது? பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணிற்கு வந்திருக்கு, அப்போ அது வந்து இறங்கு வரிசை. அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், இந்த சைடு இருக்கா, அப்போ இங்கே வந்து சிறிய எண் எழுதணும். இங்கே அதுக்கு அடுத்த சிறிய எண், அடுத்த சிறிய எண், அடுத்த சிறிய எண். இப்போ இது வந்து ஏறு வரிசையில் இருக்குது, சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணிற்கு போகிறது, அப்போ ஏறு வரிசை, சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதில் 910 இந்த மாதிரி இருக்கா, இந்த சைடு வந்து பெரிய எண், பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணுக்கு வரணும், சரிங்களா? பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணுக்கு வந்தால் இறங்கு வரிசை. இந்த நம்பர்லாம் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா சிறிய எண்ணிலேருந்து பெரிய எண்ணிற்கு வருது, ஆமாம் தானேப்பா? ஓகே, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏறு வரிசை. அடுத்து பாருங்கள், பின்வரும் வினாக்களுக்கு விடையளி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா? என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? 990, 1000, 4100, 5001. இந்த எண்கள் அமைந்துள்ள வரிசை என்ன வரிசைனா அது ஏறு வரிசை. ஏன்னா சின்ன நம்பர்லேருந்து பெரிய எண்ணிற்கு வருது, ஏறு வரிசை. அடுத்து பாருங்கள், 1089, 1098 சரியான குறியீடு எது? இது நம்ம பெருசாக இருக்குது, அப்போ இதுதான் சரியான குறியீடு. அடுத்து பாருங்கள், 959, 1025. இதுக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 3500 கொடுத்துருக்காங்களா, அப்போ இதற்கு இடையில் இடப்பட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா 1310, சரிங்களா? அடுத்து பாருங்கள், 5209. இவற்றை ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி உருவாக்க இயலும் மிகப்பெரிய 4 இலக்க எண் எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நம்பர்லேயே எது பெரிய எண்ணா? 9. அதுக்கடுத்து வந்து 5, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 0, சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, பின்வருவனவற்றுள் இறங்கு வரிசையில் உள்ள எண் வரிசையை தேர்ந்தெடுக்க. இறங்கு வரிசைனா பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணிற்கு வருவது. பாருங்கள், 1716, அப்புறம் 1564, 1201. அடுத்து பாருங்கள், வளரறி மதிப்பீடு பார்க்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க வளரறி மதிப்பீட்டில்? சரியான விடையை தேர்ந்தெடுத்து கடைசியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைத்தாளில் நிழலிடுக அப்படின்னு கேட்டிருக்காங்களா? முனைகள் இல்லாத முப்பரிமாண உருவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முனைகளே இல்லை அப்படின்னா அது வந்து உருளை தான், சரிங்களா? இதுக்கெல்லாம் முனைகள் இருக்குது. அதே மாதிரி இந்த குடை கொடுத்துருக்காங்களா, இதோட கண்ணாடி பிம்பம் எது அப்படின்னா இது இந்த சைடு திரும்பிச்சுன்னா கண்ணாடியில் இப்படி திரும்பி இருக்கும், அப்போ இதுதான். 257 என்ற எண்ணை இவ்வாறும் எழுதலாம், 200 கூட்டல் 50 கூட்டல் 7. அடுத்து 451 என்ற எண்ணில் வட்டமிடப்பட்ட இலக்கத்தின் முகமதிப்பு இடமதிப்பு, வண்ணமிடப்பட்ட எண்ணின் இலக்கத்தின் முகமதிப்பு எது வண்ணமிட்டிருக்காங்க அப்படின்னா 4. இங்கே பாருங்கள், 1கள், 10கள், 100கள். 4 வந்து 4 முகமதிப்புனா 4 தான், இடமதிப்பு வந்து 100கள். அடுத்து பாருங்கப்பா, எந்த முப்பரிமாண உருவத்தின் அடித்தளை வடிவம் செவ்வக வடிவமாகும்? இதுதான் கன செவ்வகத்தோட அடித்தளை வடிவம் தான் செவ்வக வடிவம். அடுத்து பாருங்கள், பொம்மையின் அரை சுழற்சி எது? பொம்மை இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா, இது கால் சுழற்சி, இந்த சைடு வந்து அரை சுழற்சி, அப்போ இதுதான் அரை சுழற்சி. கீழ்காணும் எழுத்துக்களில் அரை சுழற்சிக்கு பின்னரும் மாறாத எழுத்து, இதுதான் மாறாது. இது வந்து இப்படி இருக்கா, அரை சுழற்சிக்கு பின்னாடியும் இப்படி தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, அந்த நம்பர்ஸை ஏறு வரிசைப்படுத்தினால் கிடைப்பது. பாருங்கள், இதில் சின்ன எண் எதுனா 107, அதுக்கடுத்து 171, அதுக்கடுத்து 701, அடுத்து 710. அடுத்து 586 எண் பெயர் 586. அடுத்து 1029 அதிக மதிப்பு கொண்ட இலக்கம் எது அப்படின்னா
அதிக மதிப்பு எது? 1 தானேப்பா, இதுதானே 1000. அப்போ இதுதான் 1. அடுத்து அதிகமான சமச்சீர் கோடுகளை கொண்ட வடிவம் எது? சமச்சீர் கோடுகள் இந்த வட்டத்துக்கு மட்டும்தான் எண்ணற்ற சமச்சீர் கோடுகள் இருக்கும். அப்போ இதுதான். அடுத்து பாருங்க, செங்கோணத்தை கொண்டுள்ள எழுத்து எது? செங்கோணம். எஃப் பார்த்தீங்கன்னா செங்கோணத்தை காமிக்கும். இப்போ இதுதான் செங்கோணத்தை கொண்ட எழுத்து. 3030 இதன் எண்ணூறு எது? 3030. இதுதான். விடுபட்ட எண்ணை தேர்ந்தெடு. பாருங்கள், இதில் எதுனா 999. இதுக்கு அடுத்து பாருங்கள், இது பெருசாக இருக்கணும், 710 காட்டிலையும் அதிகமாக இருக்கணும். அப்போ இதுதான். அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது சரியானது அல்ல அப்படின்னு இருக்காங்க. எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இதில் 6 இட மதிப்பு 1க்கள் அப்படின்னு கொடுத்துருவாங்க. 6 இட மதிப்பு எதில் இருக்குது? 1000த்தில் இருக்குது. அப்போ இதுதான் தவறானது. சரிங்களா? அடுத்து பாருங்கப்பா, ஏ என்ற எழுத்தில் அமையாத கோணம் என்னது? செங்கோணம் வராது. சரிங்களா? இதில் விரிகோணம் வரும், குறுங்கோணம் வரும். பாருங்கள், இது இருக்கா? இதில் விரிகோணம் இப்படி வருதா? விரிகோணம் இருக்குது, குறுங்கோணம் இருக்குது, பட் செங்கோணம் வந்து வராது. பாருங்கள், 2 என்று எண்ணிடப்பட்டுள்ள முப்பரிமாண உருவத்தின் வலையமைப்பை தேர்ந்தெடுക്കുക. 2 உருளை தானேப்பா, உருளையோட வலையமைப்பு இந்த மாதிரி. உருளைக்கு பொருத்தமான பண்பு எது? முனைகள் இருக்காது. உருளைக்கு என்ன இருக்காது? முனைகள் இருக்காது. தவறான தெரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதுதான் தவறான தெரிவு. அடுத்து 100க்கள் இடமதிப்பில் 5 இடம்பெற்றுள்ள எண். 100க்கள் இடமதிப்பில் 5 இடம்பெற்றுள்ள எண் இதுதான். ஏன்னா 6538ல் இந்த 5 தான் 100க்கள் இடத்துல இருக்குது. சரிங்களாப்பா? இப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லாம் பார்த்தாச்சு. இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே குட்டீஸ்? ஓகே, இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே குட்டீஸ், தேங்க்யூ.